சி ஜோசப் விஜய் அவர்கள் கொடுக்கணும். காரணம் என்னன்னா, இவங்க மக்கள் இன்னைக்கு பெரும்பான்மையான வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. ஆட்சி அமைப்பதற்காக முயற்சிகளில் ஈடுபட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கப்போ உங்களுடைய நிர்வாகிகளோ இல்லை உங்களுடைய டிவிகே சார்ந்த நபர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் ஒரு 2-3 சீட்டுக்காக இன்னும் போராடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய நிர்வாகிகள் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க. இவங்க மீது நீங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியுமா? இப்போது ஏன்னா நீங்களே இப்போ வந்து ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இப்போ இந்த மாதிரிலாம் ஒரு செய்திகள் வரப்போ ஒரு தலைவராக உங்களால் கண்டிக்க முடியுமா அப்படின்ற ஒரு பயமும் எனக்கு ஏற்படுது. காரணம் என்னென்னா, நீங்கள் கண்டிச்சிங்கன்னா அவங்க ஜம்ப் அடிச்சிடக்கூடாது. உங்களோட எம்எல்ஏவை நீங்கள் இப்போ பாதுகாக்கணும். உங்களுக்கு இப்போ எனக்கு என்ன தோண ஆரம்பிக்குதுன்னா, இவ்வளோ தைரியமாக சில விஷயங்கள் பண்ணுறப்ப உங்களால் சில விஷயங்களில் கண்டிக்க முடியுமா, இல்லை தலையீடு இருக்க முடியுமா? ஏன்னா மக்கள் எல்லாமே எல்லாருமே உங்கள் முகத்துக்காகவும் உங்கள் மீது உள்ள ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே தேர்வெடுக்க செய்யப்பட்டது.